قال الله تعالى في القرآن العظيم: إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: يكفر السنة المالية. وقال أيضا: لئن بقيت إلى قابل لأصومن اليوم التاسع، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்ல உபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளங்களாக எதையெல்லாம் நமக்கு அறிவித்து தந்தார்களோ அப்படிப்பட்ட பெரும் பாவங்கள் எல்லாம் இன்றைக்கு தலை தூக்கி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். உலகத்தினுடைய முடிவு நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் அழியக்கூடிய அதற்குண்டான அடையாளங்கள் தென்பட ஆரம்பித்து விட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத்துடைய அடையாளங்களாக குறிப்பிடும் பொழுது, நாட்கள் வேகமாக செல்லும். ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல, ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போலவும், ஒரு நாள் ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் என்பது ஒரு நிமிடத்தை போலவும், ஒரு நிமிடம் என்பது ஒரு நொடியை போல வேகமாக கடந்து செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடையாளங்களிலே நமக்கு அறிவித்துக் கொடுக்கிறார். இன்றைக்கு காலம் போகக்கூடிய அந்த வேகத்தோடு நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தை நாம் இன்றைக்கு மறந்துவிட்டோம். இஸ்லாமிய கலாச்சாரம் என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாம் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், உடுத்தக்கூடிய ஆடையாக இருக்கட்டும், நடந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கை, இவை எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு முஸ்லிமுக்குரிய விதிமுறைகளை இன்றைக்கு யாருமே கடைபிடிப்பது கிடையாது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடை, உடை, பாவனை, சொல், செயல் அனைத்திலும் இன்றைக்கு மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்திக் கொள்வதை, முஸ்லிமாக வாழ்வதை இன்றைக்கு கேவலமாக கருதக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. தாடி வைப்பது இன்றைக்கு கேவலம். சுன்னத்தான முறையில் ஆடை அணிவது இன்றைக்கு கேவலம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும்.
நம்முடைய இந்த இஸ்லாம் என்கிற இந்த பெயரோடு இன்றைக்கு நாம் வாழ்வதற்காக வேண்டி அன்றைக்கு சஹாபாக்கள் தங்களுடைய உடல், பொருள், உயிர் அனைத்தையும் தியாகம் செய்து நம்மிடத்திலே லேசான முறையில் இன்றைக்கு ஈமானோடு இருப்பதற்கு மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தியாகங்களுக்கு மத்தியிலே வந்த இந்த ஈமானுடைய பாக்கியத்தை, அந்த முஃமினீன் என்கிற அந்த பாக்கியத்தை இன்றைக்கு நாம் அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சர்வ சாதாரணமாக மாற்றார்களுடைய கலாச்சாரங்களை இன்றைக்கு நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு, குழந்தைகளுக்கு இன்றைக்கு ஆங்கில மாதங்களை குழந்தைகளை சொல்ல சொல்லி அதை கேட்டு இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் அழுகு பார்க்கிறோம். அதே நம்முடைய இஸ்லாமிய மாதங்களை, இது ஒரு சாதாரண ஒரு செயல், சாதாரண ஒரு தவறாக இதை நாம் இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். மாதங்களை கற்றுக் கொடுப்பது, மாதங்களை தெரிந்து கொள்வது அவ்வளவு பெரிய குற்றமா, தெரியாமல் இருப்பது அவ்வளவு பெரிய குற்றமா என்று அதை நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வது கிடையாது. ஆனா உண்மையில் இந்த மாதங்களுக்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் சரி, இஸ்லாமுடைய முக்கிய வரலாற்று நிகழ்ச்சிகளும் சரி, இந்த மாதங்களுக்கு பின்னால் தான் ஒளிந்து கிடக்கிறது. மாதங்களை தெரியாமல் ஒரு முஸ்லிமால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியாது. நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும். ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அவன் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆசுராவுடைய நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும். முக்கிய வரலாற்று நிகழ்ச்சி என்று பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய இறப்பு, நபித்துவம் கிடைத்த அந்த நிகழ்வு, இவை அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரபியுல் அவ்வல் மாதத்தை அவன் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் மாதங்களை தெரியாமல், அந்த மாதங்களுடைய சிறப்புகளை அறியாமல் ஒரு முஸ்லிமால் அல்லாஹ்வுடைய கட்டளையை சரியாக அவனால் நிறைவேற்றவே முடியாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா வானம் பூமியை படைக்கும் பொழுதே மாதங்கள் 12 என இந்த உலகத்திற்கு முதலில் மாதங்களை அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்து தருகிறார். இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் 12 மாதங்கள் என்பது யாரோ ஒரு மனிதன் கண்டுபிடித்தது, அவன்தான் மாதத்தை கணக்கிட்டு இன்றைக்கு நமக்கு ஒரு பட்டியலை போட்டு தந்திருக்கிறான் என்று இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன்ன இத்தத் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியை படைக்கும் பொழுதே அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என அல்லாஹ் தஆலா அன்றைக்கே முடிவு செய்திருக்கிறார். குர்ஆனிலே அதை தெளிவாகவும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹுவால் ஏற்படுத்தி தரப்பட்ட இஸ்லாமிய மாதங்களை இன்றைக்கு நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு யாரோ ஒரு முட்டாள், யாரோ ஒருவன் உருவாக்கி தந்த ஆங்கில மாதங்களை இன்றைக்கு எல்லாவற்றிலும் நாம் இன்றைக்கு முன்னிலைப்படுத்துகிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் என்பதை இங்கே நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். எண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாதங்களுடைய சிறப்புகளும் சரி, ஒவ்வொரு மாதத்தினுடைய பெயர்களும் சரி, அந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய கடமைகளும் சரி, இஸ்லாமிய மாதங்களை நாம் அறிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மால் முழுமையான ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் எந்த மாதத்திலே எந்த நோன்பு வைக்க வேண்டும், எந்த கடமையை எப்பொழுது செய்ய வேண்டும், எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். எனவே மாதங்களுடைய, அதுவும் முக்கியமாக ஹிஜ்ரி என்று இன்றைக்கு ஹிஜ்ரி காலண்டர் முறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே பலவிதமான சிரமங்களுக்கு பிறகு, பலவிதமான முயற்சிகளுக்கு பிறகு இன்றைக்கு நமக்கு லேசாக ஹிஜ்ரத்துடைய ஆண்டை கணக்கு வைத்து அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் உருவாக்கி தரப்பட்டது. அந்த வரலாற்றை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
சாதாரண ஒரு கிறிஸ்டினை அழைத்து கிமு கிபி இதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால் அவன் அழகான முறையிலே சொல்வான். அதற்கு என்ன விளக்கமோ கிறிஸ்தே பிறப்பதற்கு முன், கிறிஸ்தே பிறப்பதற்கு பின் என்று அந்த கிமு கிபிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று உண்மையை இன்றைக்கு அவன் எடுத்து சொல்வான். ஆனால் அதே ஒரு முஸ்லிமை அழைத்து ஹிஜ்ரி என்றால் என்ன, ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சி என்ன என்பதை கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, முஸ்லிம்களுக்கு என்று தனியாக ஒரு நாள் காட்டி ஒரு காலண்டர் அந்த முறை என்பது கிடையாது. தனி ஒரு நாள் காட்டி என்பது கிடையாது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு வந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் அபூ மூசா அல் அஷ்அரி, அதாவது பஸ்ரா நாட்டினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுகிறார்கள். கலீஃபாவே, தாங்கள் எனக்கு அனுப்பக்கூடிய கடிதத்திலே தேதி குறிப்பிடாமல் இருப்பதால் இது எந்த பிரச்சனைக்காக எப்பொழுது அனுப்பப்பட்ட கடிதம் என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு குழப்பமாக இருக்கிறது. எனவே இதற்கு ஒரு தீர்வை நீங்கள் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்று அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ரா நாட்டில் இருந்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு தங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டி, இது போல நமக்கென்று ஒரு தனியாக ஒரு காலண்டர் வேண்டும், ஒரு நாள் காட்டி வேண்டும் என்று ஆலோசனை சபையிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனமாக கவனிக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாம் ரோம் பாரசீக மக்கள் எவ்வாறு நாட்களை கணக்கு பார்க்கிறார்களோ அதே போல நாமும் நாட்களை கணக்கு பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வேண்டாம், நாம் யாரோடும் ஒத்து போகக்கூடாது, யாரையும் நாம் பின்பற்ற தேவையில்லை. நம்முடைய மார்க்கம் அது தனி மார்க்கம், தனி சட்டங்களை, தனி விதிமுறைகளை கொண்ட தூய்மையான மார்க்கம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின், ஒரு கூட்டத்தை யார் பின்பற்றுகிறானோ ஃபஹுவ மின்ஹும், அவன் அந்த கூட்டத்தை சார்ந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்டினுடைய நடவடிக்கையை ஒரு முஸ்லிம் பின்பற்றுகிறான் என்று சொன்னால் அவன் முஸ்லிம் கிடையாது. ஒரு காபீர், ஒரு இந்துவுடைய கலாச்சாரத்தை ஒரு முஸ்லிம் பின்பற்றுகிறான் என்று சொன்னால் அவன் இஸ்லாமியன் கிடையாது, அவன் அந்த கூட்டத்தையே சார்ந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதால் நாம் யாரோடும் ஒத்து போகக்கூடாது, யாரையும் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி நமக்கு என்று தனியாக ஒரு நாள் காட்டி வேண்டும், ஆலோசனை தாருங்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து நாம் கணக்கு பார்க்கலாம், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் கிடைத்த அந்த நிகழ்ச்சியில் இருந்து ஆண்டை துவங்கலாம். மேலும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பில் இருந்து நாம் நம்முடைய ஆண்டை கணக்கு பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த ஆலோசனைகள் எல்லாம் திருப்திப்படவில்லை. பிறகு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய இஸ்லாத்துடைய மறுமலர்ச்சி என்பது ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இந்த மார்க்கம் சுதந்திரமாக மறுமலர்ச்சி அடைந்தது. எனவே ஹிஜ்ரத்தில் இருந்து நாம் கணக்கு பார்க்கலாம் என்று சொல்லி ஹிஜ்ரத்தில் இருந்து நாம் ஆண்டை கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என தங்களுடைய ஆலோசனையை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சொல்கிறார்கள். ஏனென்றால்
ஹிஜ்ரத்திற்கு முன்னால் மக்காவிலே முஸ்லிம்கள் வாழும் பொழுது நிம்மதியாக அவர்கள் அங்கே தொழ முடியாது. மறைந்து மறைந்து ஒளிந்து ஒளிந்து தாவத்துடைய பணியாக இருக்கட்டும், வணக்கங்களை நிறைவேற்றக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், எல்லாமே மறைந்து மறைந்து ஒரு சுதந்திரமாக அங்கே செய்ய முடியாது. அடிமைப்பட்டு காபிர்களுடைய கை ஓங்கி இருந்த அந்த நேரத்தில் ஹிஜ்ரத் என்கிற ஒரு நிலைக்கு பிறகுதான் முஸ்லிம்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு சுதந்திரமாக தங்களுடைய கடமைகளை செய்ய ஆரம்பித்தார். சுதந்திரமாக இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். எனவே ஹிஜ்ரத்தில் இருந்து நாம் நம்முடைய ஆண்டு கணக்கை துவங்கலாம் என ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய அந்த காரணத்தை அங்கு இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அனைத்து சஹாபாக்களும் ஏக மனதாக முடிவெடுத்து கடைசியில் ஹிஜ்ரியில் இருந்து நாம் ஆண்டை துவங்கலாம் என முடிவு செய்யப்பட்டது. பிறகு ஆண்டு முடிவான பிறகு எந்த மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்பதில் குழப்பம் ஏற்படுகிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் இந்த 12 மாதங்கள் இருந்தது. ஆனால் அது ஒரு சுழற்சியாக மாறி மாறி வருமே தவிர முதல் மாதம் இது, இரண்டாம் மாதம் எது என்கிற அந்த ஒரு நிலை கிடையாது. 12 மாதங்கள் இருந்தது. ஆனால் எது முதல் மாதம் எது இரண்டாம் மாதம் என்கிற அந்த சூழ்நிலை அப்பொழுது இல்லை. எனவே ஆண்டு முடிவான பிறகு எந்த மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம் என்கிற அந்த குழப்பம் அந்த சபையிலே ஏற்படுகிறது. உடனே எல்லோரும் சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தை வைக்கலாம். ஏனென்றால் அது ஒரு புனிதமான மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த மாதம். அந்த மாதத்தில் இருந்து முதல் மாதமாக வைத்து மாதங்களை துவங்கலாம் என சொல்லும் பொழுது சில சஹாபாக்கள் சொல்வார்கள், இல்லை துல்ஹஜ்ஜில் இருந்து துவங்கலாம். ஏனென்றால் துல்ஹஜ்ஜும் ஏறக்குறைய ஹஜ்ஜுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கக்கூடிய ஒரு மாதம், அதுவும் சிறப்பு வாய்ந்த மாதம். துல்ஹஜ்ஜில் இருந்து துவங்கலாம் என சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள். கடைசியில் ஹஜ்ரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நம்முடைய முன்னோர்களான அரபுகளுடைய வழக்கப்படி முஹர்ரம் தான் முதல் மாதம். எனவே முஹர்ரத்தில் இருந்து நாம் நம்முடைய ஆண்டை நம்முடைய மாதங்களை துவங்கலாம் என ஹஜ்ரத் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய யோசனைக்கு அங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் ஏக மனதாக முடிவு செய்து கடைசியில் ஆண்டு கணக்கை ஹிஜ்ரத்தில் இருந்து துவங்கி மாதத்தை முஹர்ரத்தில் இருந்து துவங்கக்கூடிய அந்த நிலை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் தான் அங்கே ஏற்படுகிறது. இன்றைக்கு சிரமமே இல்லாமல் ஹிஜ்ரியினுடைய காலண்டரை, இஸ்லாமிய மாதங்களை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு சஹாபாக்கள் செய்த ஒரு தியாகம் தான். நாம் யாரையும் நாம் பின்பற்றக்கூடாது, யாருடைய நாள்காட்டியையும் நாம் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் அன்றைக்கு அவ்வளவு பெரிய ஒரு முயற்சி செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த சஹாபாக்களுடைய அந்த தியாகங்களை மதிக்காமல், அவர்களுடைய முயற்சியை இங்கே நாம் விளங்காமல் சர்வ சாதாரணமாக எல்லாவற்றிற்கும் வெறுமனே அந்த ரமலானுடைய நோன்பு வந்தால் மட்டும்தான் அந்த பிறை கணக்கை நாம் பிறையை பார்க்கிறோம். ஏதாவது ஒரு திருமண நிகழ்ச்சி வந்தால் மட்டும்தான் அந்த பிறையை தேடி ஓடுகிறோம். மற்றபடி ஒரு முஸ்லிமை அழைத்து, ஒரு முஸ்லிமை அழைத்து இது எந்த மாதம் என கேட்டால் தெரியாது, இது எந்த பிறை என கேட்டால் தெரியாது, இது எத்தனையாவது ஹிஜ்ரி என கேட்டாலும் தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாதங்களுடைய சிறப்புகளை தெரியாமல் போனதின் விளைவுதான் இன்றைக்கு புனிதமான சில மாதங்களில் கூட நிறைய அனாச்சாரங்கள் நடக்கிறது, நிறைய மூட நம்பிக்கைகள். சில இடங்களிலே பார்க்கலாம், சஃபருடைய மாதம் அது பீடை மாதம் என சொல்வார்கள். அதிலே ஒடுக்கத்து புதன் என்கிற ஒரு மூட நம்பிக்கை. அதே நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரத்தினுடைய முதல் வாரம் சில இடங்களிலே நாம் பார்க்கலாம், அதாவது முஹர்ரம் மாதத்தில் அந்த முதல் 10 நாளில் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. அதே போல கறி மாமிசங்கள் சாப்பிடக்கூடாது. இப்படி ஏராளமான மூட நம்பிக்கைகள், அனாச்சாரங்கள் இன்றைக்கு இந்த புனிதமான மாதங்களில் கூட நடக்கிறது. மாதங்களுடைய அந்த பட்டியலை, அந்த பெயர்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதத்திற்குரிய சிறப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம், புனிதமான இந்த மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகிய வழிமுறை, பிறை 9, 10 2 தினங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பு வைக்குமாறு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு வைத்து நமக்கும் கட்டளையிடுகிறார். ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்த பிறகு யஹூதிகள் இந்த ஆஷுராவுடைய 10வது தினம் நோன்பு வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு எதற்காக இந்த யஹூதிகள் நோன்பு வைக்கிறார்கள் என்று காரணம் கேட்கும் பொழுது யஹூதிகள் சொல்கிறார்கள், எங்களுடைய நபி மூசா நபிக்கு ஃபிரௌனிடம் இருந்து இன்றைய தினம்தான் வெற்றி கிடைத்தது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய முஹர்ரம் பிறை 10வது நாள் தான். அதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இந்த ஒரு தினம் நோன்பு வைக்கிறோம் என்று யஹூதிகள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நஹனு அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா நபிக்கு கிடைத்த இந்த வெற்றிக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் நாங்கள் மிக தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்வார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10வது தினம் நோன்பு வைத்து சஹாபாக்களையும் நோன்பு வைக்குமாறு சொல்வார்கள். பிறகு அடுத்து சொல்வார்கள், லைன் வகைத்து இலா காபிலின் லஅஸூமன்ன யௌம ஸாஃபியா, எதிர் வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக பிறை 9லும் நான் நோன்பு வைப்பேன் என்று சொல்வார்கள். காரணம் கேட்கும் பொழுது யஹூதிகள் அவர்கள் அந்த பிறை 10 மட்டும் நோன்பு வைப்பார்கள். நாமும் பிறை 10 மட்டும் நோன்பு வைத்தால் அவர்களோடு நாமும் இங்கே சமமாகி விடுகிறோம். எனவே இங்கே நாம் வித்தியாசப்படுத்த வேண்டும், வேறுபடுத்தி காட்ட வேண்டும். எனவே வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிறை 9ம் நான் நோன்பு வைப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸின் காரணமாக 2 தினம் பிறை 9 பிறை 10 2 தினம் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் சனத்தல் மாலியத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பு வைப்பதனுடைய நன்மையை இங்கே நமக்கு கற்றுத் தருகிறார்கள். சனத்தல் மாலியம், அதாவது நாம் கடந்து வந்த அந்த ஒரு வருடத்துடைய பாவம் இங்கே நமக்கு மன்னிக்கப்படுகிறது. இன்னும் ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இதுல யாரும் இதை ஒரு பொருட்டாக நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. நினைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த அந்த ஓராண்டு காலத்தை நாம் நினைத்து பார்க்கலாம். எவ்வளவோ பெரும் பாவங்கள், அதற்கு தௌபா செய்தால்தான் அதற்கு மன்னிப்பு கிடைக்கும். இங்கே பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படாது. சிறிய சிறிய பாவங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பேசக்கூடிய பேச்சிலும் சரி, ஏதாவது தவறான பார்வைகளிலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது கஷ்டப்படுத்துமாறு நாம் பேசியிருப்போம். நிறைய இன்றைக்கு பாவமான ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு அழகிய ஒரு பரிகாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 தினம் நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு கடந்து வந்த உங்களுடைய ஓராண்டினுடைய பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்கிற ஒரு ஆண்டை துவங்கும் பொழுது பாவம் இல்லாமல் தூய்மையான முறையில், சுத்தமான முறையில் அந்த ஆண்டை துவங்கக்கூடிய ஒரு வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பினுடைய ஒரு அழகிய வழிமுறையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எனவே குறிப்பாக அந்த ஆஷுராவுடைய நோன்பை வைத்து மாதங்களுடைய அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து மூட நம்பிக்கைகளை ஒழித்து முழுக்க ஷரியத்தினுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.